இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாக பேச்சுலர்ஸ்க்கோ அல்லது ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இதுக்கு தேவையான பொருட்கள்னால் கேரட் கொஞ்சம், பீன்ஸ் கொஞ்சம், கோஸ் கொஞ்சம், ஒரு 4-5 பல்லு பூண்டு பொடிசாக நறுக்கி வச்சுங்க, 2 முட்டை, ஸ்ப்ரிங் ஆனியன், மேகி க்யூப் இருந்துச்சுன்னா ஒன்று எடுத்துக்கோங்க சின்னது, அப்புறம் போன்லெஸ் சிக்கன் ஒரு 1/4 கிலோ, உதிரியாக வடித்த நார்மல் ரைஸ் தான். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பாஸ்மதி ரைஸ் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். சூடாக இல்லாமல் நல்லா உதிரியாக வடித்து அதை ஆற விட்டு வச்சுருங்க. இப்போது போன்லெஸ் சிக்கனை இந்த மாதிரி சின்ன பீஸாக நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுங்க. அது இல்லைன்னா கூட நான் இந்த சொல்லிக்கிட்டே இருக்கேன், அது எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு சின்ன ஐடியாஸ் கிடைக்கும். அதாவது இப்போது நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஆலிவ் ஆயில் இருந்துச்சுன்னா ஆலிவ் ஆயில், நம்ம ஹாஸ்டலில் அதெல்லாம் கிடைக்காது, ஸோ நம்ம இருக்கிற ஆயிலே போதும். அதில் முதல்ல 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிங்க, அதை நல்லா கிண்டி விட்டுடுங்க. கொஞ்சம் எண்ணெய் சூடான உடனேயும் முட்டையை போட்டு கிண்ணாதான் இந்த மாதிரி உதிரியாக வரும். ஸோ கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. சிக்கன் இப்படி ராவாகவும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பாயில் பண்ணிவிட்டு உடனே செய்யணும் அப்படின்னீங்கன்னா வேக வச்சுட்டு அதை கொஞ்சம் இப்படி இதில் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இது நான் ராவாக போட்டதுனால கொஞ்சம் நல்ல முட்டையோடையும் எண்ணெயோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டே இருக்கணும். சிக்கன்லேயே கொஞ்சம் நமக்கு தண்ணி விடும், அந்த தண்ணி கொஞ்சம் வத்துற வரைக்கும், சிக்கன் வேகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. என்னோடய ஹாஸ்டல் டேஸில் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பண்ணும்போதே செம்ம வாசனையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சுற்றி உட்கார வச்சு அது சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். அதோட ருசியே தனி தாங்க இந்த மாதிரி ஹாஸ்டல் டேஸில் உட்காந்து சாப்பிடும்போது. அல்லது பேச்சுலர்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு சிக்கன் வெளியில் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சிக்கன் 65 இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த மாதிரி வாங்கிட்டு அதை கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், சிக்கன் வெந்துருச்சான்னு செக் பண்ணுறேன். இப்படி நம்ம சின்ன பீஸா நம்ம சிக்கனை கட் பண்ணி போட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும், இல்லைன்னா வேக வச்சுட்டு நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம பூண்டு, காய்கறிகள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன். இப்படி பொடிசாக நறுக்கின கோஸு, கேரட், அப்புறம் பீன்ஸு, என்னென்ன காய்கறிகள், அதாவது நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி உள்ள காய்கறிகள் அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பச்சை பட்டாணி கிடச்சிச்சின்னா பச்சை பட்டாணியும் சேர்த்துங்க. பீன்ஸு இதெல்லாம் ரொம்ப குக் ஆகணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ நம்ம சிக்கன் மட்டும் நல்லா ஃப்ரை ஆனால் போதும். அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம். இதில் உங்களுக்கு மசாலான்ட்டு நான் அதிகமாக எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. அதாவது நூடுல்ஸ் மசாலா பேக்கெட் உங்ககிட்ட கிடந்துச்சின்னா அதையும் போட்டுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சோண்டு பிளாக் பெப்பர் மட்டும் தூவிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கேரட்டும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வீட்டில் இருக்கிற மாதிரி ஹாஸ்டலில் எல்லா திங்ஸும் நம்ம கொண்டு போய் யூஸ் பண்ணவும் முடியாது. ஸோ இருக்கிறத வச்சு தான் நம்ம பண்ணிகிட்ருப்போம். ஸோ மசாலான இதுக்கு சோயா சாஸ் ஊற்றணும், அப்புறம் வினிகர் கொஞ்சம், அப்புறம் தக்காளி சாஸ், இதை பாட்டிலாக வாங்கி வைக்கிறதுக்கு அது நமக்கு வீடு இல்லை. ஸோ உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த மாதிரி சிம்பிளாக நல்லா வதக்கி விட்டுட்டு மிளகுத்தூள் மட்டும் கொஞ்சம் தூவி விட்டுடுங்க. இல்லைன்னா நம்ம மேகி க்யூப் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த க்யூபை கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து விட்டுடுங்க. வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாதத்தை இதோட சேர்த்துடலாம். சாதத்தை கொஞ்சமாக கிளறி விடுங்க. அதாவது காய்கறிகள், முட்டை, சிக்கன் எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் பிளாக் பெப்பர் பவுடர் மேலே தூவிங்க, உப்பு தேவைனாலும் தூவிங்க. இதோட கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பில் வச்சிட்டிங்கன்னா சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இது மோஸ்ட்லி ஹாஸ்டலில் உள்ளவங்க பேச்சுலர்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.